அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின் படி பிப்ரவரி மாதத்திற்குரிய ரிஷப ராசிக்காரர்களுக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நிதிநிலை, பொருளாதாரம், கல்வி, வணிகம், திருமணம், பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது, ஆண்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறும், மாணவர்களுக்கு எப்படி அமைய பெறப்போகிறது, இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க ரிஷபராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, மொத்தத்தில் இந்த பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற பல தகவலை தான் விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு ரிஷபராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் தேவி திரௌபதி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன், செவ்வாய், சுக்கிரன், சூரியன் ஆகிய 4 கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடக்க போகிறதுங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி புதன் மகர ராசிக்கும், 5ஆம் தேதி செவ்வாய் மகரத்திற்கும், 12ஆம் தேதி சுக்கிரன் மகரத்திற்கும் அப்படின்னு 3 கிரகங்களினுடைய சேர்க்கையானது மகர ராசியில் நடைபெற போகிறது. அதே சமயம் கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானுடன் பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியன் சேரப்போகிறாரு. மேலும் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி புதனும் கும்பத்தில் மாறுவார். மகர கும்பத்தில் கிரக பெயர்ச்சியும் சேர்க்கையும் நடைபெறக்கூடிய ஒரு காலமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கக்கூடிய லீப் ஆண்டாக இந்த ஆண்டு பிறந்திருக்கிறது. இதனால் இந்த பிப்ரவரி 29ஆம் தேதி வருதுங்க. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரிஷபராசி நேயர்களே, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் சற்று அதிக அளவில் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். உங்களுடைய உத்தியோகமாகட்டும், பணியிடமாகட்டும், குடும்பத்திலையும் ஆகட்டும், உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தை விட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுவதும் அனைத்து விஷயத்திலையுமே ஏற்ற இறக்கமான பலன்கள் தான் உங்களுக்கு உண்டாகும். மனதில் பட்டதை உடனுக்குடன் வெளிப்படையாக பேசுறது ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சுய தொழிலில் இருக்கிறவங்க சாதுரியமான செயல்களை செய்து லாபத்தை ஈட்டலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுக எதிரிகளை சமாளிக்க வேண்டியதாக இருக்குங்க. குடும்பத்தில் சதா பேச்சுவார்த்தைகள் அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை, விவாதம், வாக்குவாதம், இப்படி குடும்பத்தில் ஏதாவது ஒன்று அடிக்கடி தினமும் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையுடன் நடந்து கொள்ள பாருங்க. அதே சமயம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஆரோக்கிய குறைபாடுகள் படிப்படியாக குறைய துவங்கிடும். அதனால் ஆரோக்கியத்தை குறித்து நீங்கள் பெரிதளவில் கவலை கொள்ள தேவை கிடையாதுங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது மனதில் சுதந்திர உணர்வு உங்களுக்கு கொஞ்சம் அதிகரித்து காணப்படுங்க. குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் வார்த்தைகளில் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. சுய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு எதிலையுமே அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது தான் நல்லது. அதே மாதிரி தங்களுடைய நேர்மைக்கு உரிய பலன்களை நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்கள் பெறுவாங்க. அதே மாதிரி சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைகளை உடனுக்குடன் கவனிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திலையுமே சரி அவசர முடிவுகள் இந்த மாதத்தில் எடுக்க வேண்டாம். நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றாக இருக்கக்கூடும். அப்படிங்கிறதுனால பொறுமையும் அனுசரணையான போக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. நிதானத்தை எப்பொழுதுமே கடைபிடிங்க. எல்லா விஷயத்திலையுமே அவசரப்படவே கூடாது.
கூடாது. அதே மாதிரி அவசர முடிவுகளை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வெளி மனிதர்களினுடைய கருத்துக்களை கொண்டு வர வேண்டாம். வெளி மனிதர்களினுடைய கருத்துக்கள் உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணும். கணவன் மனைவிக்கிடையே சண்டையை ஏற்படுத்தும். இதனால் பிரிவு உண்டாகலாம். அதனால் உங்களுடைய குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வெளி மனிதர்களினுடைய கருத்துக்களை எந்த காரணத்தை கொண்டும் கொண்டு வர வேண்டாம். அது உங்களுக்கு தான் பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சுய தொழிலில் இருப்பவங்களுக்கு புதிய முயற்சிகளின் மூலமாக முன்னேற்றம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். உத்தியோகத்தில் வேலை நுணுக்கங்களை நீங்கள் கூடுதலாக கற்றுக்கொள்வீங்க. ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. ஓரளவுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி தரக்கூடிய பாதையை காண்பிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய பெறலாம். அதே மாதிரி குடும்ப உறவுகளுக்கு மத்தியில் பார்க்கும்போது அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் வந்து விரிசல் வரலாம். உற்றார் உறவினர்கள் ஆதரவு இந்த மாதத்தில் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் தொழில் செய்கிறவங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூட்டாளிகளினுடைய ஆதரவால் ஏற்றமான சூழ்நிலை சில நேரங்களில் காணப்படுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தேவையற்ற பகுதிகளை தேவையற்ற செயல்களை நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு விஷயம் நமக்கு இது தேவை கிடையாது அப்படின்னு உங்கள் மனசில் பட்டது அப்படின்னா அந்த விஷயத்தை அப்பொழுதே தவிர்த்து கொள்ளுங்க. தேவையில்லாத விஷயத்தில் தேவையில்லாத இடத்துல நீங்கள் பேசுகிறதையோ இல்லை எதையாவது செய்ய முற்படுவதையோ நீங்கள் செய்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனை தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற செயல்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் பாதிப்புகள் தோன்றதான் செய்யும். இருப்பினும் உங்களுடைய ஆரோக்கியம் வந்து பெரிதளவில் பாதிப்பதற்கான எந்தவித இதுவும் கிடையாது. அதாவது பெரிதளவில் பாதிக்குமோ ஆரோக்கியம் வந்து ஆரோக்கிய குறைபாடுகள் பெரிதளவில் நமக்கு ஏற்பட்டுடுமோ அப்படிங்கிற பயம் கொள்ள வேண்டாம். சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்காத திருப்பங்கள் நிறைந்த காலமாக அமைய பெறப்போகிறது. பல தடைகளை தாண்டி இறுதியில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உங்களுக்கு இறுதியில் வெற்றி கிடைப்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக நடைபெறக்கூடிய ஒன்று தாங்க. சுப காரியங்கள் இந்த மாதம் அடிக்கடி நடைபெறலாம். இதன் காரணமாக செலவுகள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்கும். அதே மாதிரி குடும்ப உறவுகளுக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாத பிற்பகுதியில் மெல்ல மெல்ல மறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி சுய தொழிலில் உள்ளவங்களுக்கு எதிலுமே பெரிய தொகையை ஈடுபடுத்துறதுல கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பிடிவாத குணம் பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் உங்களுடைய பிடிவாத குணத்தை கொஞ்சமாக தவிர்த்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. சுவாச பிரச்சனைகள் கூட சிலருக்கு வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. உங்களுடைய யுத்திகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நற்பலன் கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. வரவு வந்த வேகத்தில் கரைய வாய்ப்பு இருக்கிறதுனால சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அன்பர்கள் குடும்பத்தில் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க. அதே சமயம் வேலையில் பொறுத்த வரைக்கும் புதிய நபர்களினுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அவர்கள் மூலம் ஓரளவிற்கு முன்னேற்றம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். உத்தியோகம் அப்படின்னு வரும்பொழுது திடீர் சலுகைகள் உங்களால் பெற முடியும். ஆனால் யாருக்குமே ரெக்கமெண்ட் செய்யாதீங்க. நீங்கள் ரெக்கமெண்ட் செஞ்சீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பாதகமாக முடிஞ்சிடும். அதனால் யாருக்காகவும் எதற்காகவும் நீங்கள் பணியிடத்திலேயோ அலுவலகத்திலேயோ உத்தியோகத்திலேயோ ரெக்கமெண்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதுவிதமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற போகிறது. சுபகாரிய முயற்சிகளில் இருந்த மந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சுய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பகைவர்களினுடைய சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி காணக்கூடிய யோகம் கண்டிப்பாக
உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. ஆரோக்கிய பாதிப்புகளில் அலட்சியம் செய்யாமல் கவனித்து கொள்ளுங்க. அதே மாதிரி நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய காலம் அப்படின்னா கூட நீங்கள் நினைச்சது நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் அதிக அளவில் கடுமையாக உடைக்க வேண்டியதாக இருக்குங்க. அதே மாதிரி மனதிற்கு பிடித்த வரன் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய பிற்பகுதியில் தீர ஆரம்பிச்சிடும். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது. சுய தொழிலில் இருக்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, சின்ன சின்ன கடைகளை வைத்திருப்பவங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான தடைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் தடைகளை தாண்டிய முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. அதனால் தோல்விகளை கண்டு துவண்டு விட வேண்டாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர் அதிகாரிகள் தொந்தரவு உங்களுக்கு இந்த மாத பிற்பகுதியில் குறைய ஆரம்பிக்கும். மாதத்தினுடைய பிற்பகுதி உயர் அதிகாரிகளினுடைய தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் அந்த தொந்தரவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படலாம். இந்த மாதம் அப்படிங்கிறது கவலைகள் நீங்கக்கூடிய மாதம் என்றாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாக வேண்டிய காலகட்டமாகவும் அமையப்பெறும். சின்ன சின்ன சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே சரி நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது. எதிர்பாராத திடீர் பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறதுனாலையும் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வீண் வம்பு வழக்குகளில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். குடும்ப உறவுகளுக்கு இடையே இருந்து வந்த விரிசலும் அகல ஆரம்பிக்கும். கணவன் மனைவி உறவுல நெருக்கம் மாத பிற்பகுதியில் அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குல தெய்வத்தை வழிபட்டு வருவதன் மூலமாக அனைத்து வித பிரச்சனைகளும் தீருங்க. அதே மாதிரி சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுங்க. உங்களுடைய வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்கு நெய் விளக்கு ஏற்றி வாருங்க. அனைத்து வித நன்மைகளும் உண்டாகும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயருடைய வழிபாடும் துர்க்கை அம்மனுடைய வழிபாடும் மிகச்சிறந்தது.